ஹாய் தேர்ஸ்டே எப்போ பாரு ஒரே மாதிரி செய்கிறீங்கம்மா அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட்டே வந்துட்டு வீட்டில். அப்போ என்ன செய்யணுமெண்டா அவைகளுக்கு பிடிச்ச மாதிரி அவையிலே ரெசிபி கொண்டு வந்து தருவினம். இப்போ பார்த்தீங்கன்னா விதவிதமாக ரெசிபி வேறு எடுத்து இதெல்லாம் செய்யலை அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் வேறு. மா குழச்சி வைக்க போகிறேன். மா வந்து அளவு அப்படின்னா 3.5 கப் போட்டு நான் அதுக்குள்ளே 3 டீஸ்பூன் ஈஸ்ட், ஒரு கை நெகச்சூட்டில் 1 கப்பும் 1/3 கப் தண்ணி அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரௌன் சுகர் ஒரு டேபிள் ஸ்பூனில் அரை டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 7 நிமிஷம் வச்சா அது ஆக்டிவ் ஆகிடும். அப்போ இந்த கபாப் இருக்குது தானே, அதை அரைச்சி எடுத்திங்கன்னா ஈஸி. அரைச்சிக்குள்ளே தனியாக என்ன செய்கிறேன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி, அதை பெல் பெப்பரும் கொஞ்சம் போட்டால் நல்ல வாசமாக இருக்கும். என்கிட்ட இல்லை. அது எல்லாத்தையும் நல்லா குட்டியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே தேவையான உப்பு, ஜிஞ்சர் பவுடர், மிளகாத்தூள், பெப்ரிக்கா கொஞ்சம், அதுக்கு கடைசியாக ஆயிஸ்டர் சாஸ் இருக்குல்ல அது கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். அந்த டேஸ்ட் அப்படி வரும். ஒரிகனோ ஒரு டீஸ்பூனுக்கும் குறைய எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சிட்டு நடுவில் என்ன செய்கிறேன்னா ஒரு சீஸ் பிளாக்கை கட் பண்ணி வச்சு அதை மூடிட்டு ஆக பிரட்டி தப்பெல்லாம் விடாமல் கொஞ்சம் மொத்தமாக தான் செய்கிறேன். எந்த பர்கர் பண்ணுக்குள்ளே வச்சுட்டு அது ஹாலோ மாதிரி வரணும் அப்படின்ட்டு எனக்கு அந்த ஸ்பேஸ் வரணும்ண்டு. பட் நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேணுமெண்டா நார்மல் பர்கர் பேட்டிஸ் இருக்குல்ல அந்த மாதிரி செஞ்சுட்டு செய்யலாம். அதை அப்படியே தோசைக்கல்லில் லைட்டாக ஒரு 2 நிமிஷம் 2 சைடு எல்லா சைடும் அவிய விட்டுட்டு இறக்கி வைக்கிறேன். மா நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்தது. அதை அப்படியே ஆறாக பிரிக்கிறேன். பிரிச்சுட்டு அதுக்குள்ளே சீஸ் ஸ்லைஸ் இருக்குல்ல அதை ஒன்று வச்சுட்டு அந்த பேட்டியும் வச்சுட்டு அதுக்கு மேலே அப்படியே நீங்கள் அந்த மோதகத்துக்கு இதுன்ற மாதிரி எல்லாத்தையும் கவர் பண்ணி ஒரு சுற்றிட்டு பேக்கிங் ஷீட்டில் கொஞ்சம் பட்டர் தடவிட்டு வச்சிடறான். ஒட்டி பிடிச்சிடக்கூடாது அப்படின்ட்டு மேலே எக் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் எள்ளு தூவி விட்டால் அந்த வடிவாகவும் இருக்கும், அது சாப்பிடக்கல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான். இது சரியான சிம்பிள். எவ்வளோ வச்சேன்னா 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் 20 நிமிஷம் வச்சேன் நான். திருப்பி 450 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் 10 நிமிஷம் வச்சேன் நான். ஏன்னாண்டா அப்போ தான் அதை உள்ளே நல்லா அவிஞ்சிட்டு அதுக்கு பிறகு அந்த மேலே அந்த கலர்லாம் சேஞ்ச் ஆகி கரெக்டாக வரும். இன்னும் இந்த சேஞ்ச் ஆகணுமெண்டா 450 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் நீங்கள் கூட வைக்கணும். எனக்கு இது வடிவாக இருந்தது, நல்லா இருந்தது, உள்ளே அவிஞ்சிட்டது. அதுக்கு பிறகு இறக்கிட்டு பட்டர் மேலே பூசிட்டு சாப்பிட வேண்டியதான். பிள்ளைகளுக்கு அவ்வளோ சந்தோஷம். அந்த ஒரு சாப்பாட்டில் அதை அப்ரிஷியேட் பண்ண வேண்டும். இந்த இடியப்பம் புட்டு கொடுக்குறதுண்டா மூஞ்ச ஏறிடும். ஏன்னாண்டா அது ஒவ்வொரு நாளும் நாங்கள் தினமும் கொடுக்கல அது போர் அடிச்சிடும். ஆனால் இப்படி ஏதாவது செஞ்சு கொடுத்தா அவையோட சந்தோஷத்தை பார்க்கணுமே அம்மாண்டு. ஆக்சுவலி இதில் என்ன செஞ்சேன்டா இதில் கட் பண்ணக்கூடாது. ஆனால் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறோம்ன்றதுக்காக கட் பண்ணுன்னு சரியாக சுட்டுட்டேன் கையை.